மனிதன் ஆராய்ச்சி செய்தான். மனுஷன் பல பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாக தெரியல. இந்த பறவைகளுக்கு விடுதலையாக்குகிற வழி தெரியுமா தெரியாதா? ஒரு மலை உச்சியிலே ஒரு கழுகு கூடு கட்டி கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். 3 குஞ்சுகள் அங்கே இருந்தன. ஒவ்வொரு நாளும் உணவை கொடுத்து விட்டு அவைகள் பறந்து போய்கொண்டே இருந்தன. இவன் யோசித்தான், இந்த கழுகு குஞ்சுகளை நம்ம சங்கிலியால் கட்டி அந்த மரத்தோடு இணைத்து வைத்து விட்டால் இந்த கழுகுக்கு, தாய் கழுகுக்கு குஞ்சுகளை விடுதலையாக்கும் வழி தெரியுமா தெரியாதா? உணவு கொடுத்து விட்டு கழுகு போய்விட்டால் ஏறக்குறைய 2 மணி நேரம் கழித்து தான் திரும்ப வரும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக மரத்தின் மேல் அவன் வேகமாக ஏறினான். 3 சங்கிலிகளை எடுத்துக்கொண்டு ஒன்று காலோடு சேர்த்து பூட்டை போட்டுத்தான், மரத்தோடு கட்டினான். 3 சங்கிலிகளும் எந்த விதத்திலும் உருவாதபடி இறுக கட்டிவிட்டு மடமடம கீழே வந்து விட்டான். கழுகு வந்தது, வழக்கம் போல சாப்பாடு கொடுத்தது. இந்த குஞ்சுகள் அழகாக வளர்ந்தது. பறக்க வேண்டிய பறவை வந்தது. இவன் ஒவ்வொரு நாளும் பைனாக்குலரில் கீழே இருந்து பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், 3 கழுகு குஞ்சுகளும் அழகாக பறந்து போய்விட்டது. ஆகவே இவன் மரத்தில் ஏறினான். அந்த கூட்டை முழுவதுமாய் பெயர்த்து எடுத்து கீழே கொண்டு வந்தான். கூட்டில் பார்த்தால் சில வேர்கள், அபூர்வமான வேர்கள். அதை தண்ணீரில் அந்த கூட்டை பிடித்த போது காய்ந்த குச்சிகளெல்லாம் அடித்து கொண்டு போனாலும் சில வேர்கள் மட்டும், அந்த வேர்கள் மட்டும் தண்ணீரை எதிர்த்து நீந்தி கொண்டே இருந்தது. அப்போது அவன் அறிந்து கொண்டான், இதில் தான் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சங்கிலின் மேல் போட்ட போது டபக் என்று தெரித்தது. பூட்டுகளின் மேல் போட்ட போது அந்த பூட்டுகள் உடைந்தன. ஆகா, இந்த ரகசியத்தை இந்த பறவை அறிந்திருக்கிறது. நாம் சாதாரணமாய் பறவைகளை எண்ணி விடுகிறோம். மனிதனுக்கு தெரியாத அநேக காரியங்கள் அவைகள் தெரிந்து வைத்திருக்கின்றன. அதற்கு பிறகு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். எப்படி அந்த கழுகுக்கு 3 அந்த வேர்கள் கிடைத்ததோ அதே போல 3 சத்தியத்தை வேதத்திலிருந்து அவன் அறிந்தான். முதல் சத்தியம் யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2வது சத்தியம் யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. குமாரன் தருகிற விடுதலை, சத்தியம் தருகிற விடுதலை, ஆவியானவர் தருகிற விடுதலை. இந்த 3ஐயும் அவன் ஆராய்ந்து பார்த்தபோது இந்த 3 சத்தியங்களும் ஒரு மனுஷன் எந்த கட்டில அவன் சிக்கொண்டு இருந்தாலும், என்ன சாபத்தில் அவன் போய்கொண்டிருந்தாலும், திருத்த முடியாத என்ன கொடிய சுபாவம் இருந்தாலும், இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கக்கூடியது என்பதை அவர் அறிந்து கொண்டார்.